ராமநாதபுரம் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக சிவகுரு பிரபாகரன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது நெகிழ்ச்சியான சாதனை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். கும்பகோணம் தீ விபத்து பேரிடரின் போது அப்போதைய IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்களின் அர்ப்பணிப்பான செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டே பல்வேறு தடைகளையும் கடந்து தான் IAS தேர்வில் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து தனது முந்தைய நிர்வாக அனுபவங்கள் குறித்து பேசிய அவர் கொடைக்கானல் மற்றும் நெல்லையில் பணியாற்றிய போது மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றியதையும் கோவை மாநகராட்சி ஆணையராக இருந்தபோது 24 மணிநேர குடிநீர் மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி சுதந்திர தின விழாவில் தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சிக்கான முதலிட விருதை பெற்றதையும் சுட்டிக்காட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக தனது முழு அனுபவத்தையும் பயன்படுத்த போவதாக புதிய மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். வேளாண்மை மற்றும் மீன்வளத்துறை மேம்பாடு, குடிநீர் மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள், கடலோர பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றிற்கு தனி கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு வெளிப்படையான நிர்வாகம் ராமநாதபுரத்தில் உறுதி செய்யப்படும் என்றும் மாவட்டத்தை முன்னோடி மாவட்டமாக மாற்ற பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இறுதியாக தனது இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த தனது பெற்றோர், குடும்பத்தினர், மனைவி மற்றும் தனது ஆசிரியர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் புதிய மாவட்ட ஆட்சியர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எல்லா துறையிலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கும். டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்த துறையும் நான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருந்தபோது விட்டதில்லை, சென்னையில் இருந்தபோது விட்டதில்லை. எல்லா துறைகளுமே ஒரு அடித்தளத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கும்